ஆலும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்கு, அது உங்களால முடிஞ்சா கிளாரிஃபை பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா அரியர் பேப்பரும் கரண்ட் பேப்பரும் ஒரே செஷன்ல வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நான் சொல்றேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ரெசிப்ட் வந்து வந்திருக்கு. அந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரியர் ஃபீஸ் பே பண்ற மாதிரி எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணாமல் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க காலேஜில் இருக்க எக்ஸாம்ஸ்லேயே அவங்க கேட்குறப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் வேணா நம்ம பார்க்கலாம், இப்போதைக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறமும் அவங்களோட கரண்ட் சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்குது, அரியர் சப்ஜெக்ட் வந்து இல்லை. ஸோ இதில் இன்னொன்று என்னன்னா அந்த சப்ஜெக்ட், அதாவது அவங்க கரண்ட் சப்ஜெக்ட்டுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா CE 3028 அந்த பேப்பரு ஸ்மார்ட் சிட்டிஸாக இருக்கும். அதே பேப்பர் அரியர் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா CE 3038 இந்த பேப்பர் வந்து அரியர் பேப்பரு. ஆனால் அது அவங்க ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் ஆகி வரல, அவங்க ஃபீஸுமே இப்போ பே பண்ணல. ஸோ இது வந்து இப்போ அவங்க ஃபீஸ் பே பண்ணலை அப்படிங்கிறனால எக்ஸாம் பண்ண முடியாது. சப்போஸ் ஃபீஸ் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் பே பண்ண கூட செஞ்சுருப்பீங்க, ஒரே நாளில் ஒரே டேட்டில் இந்த மாதிரி எக்ஸாம் வருது அப்படின்னா மோஸ்ட்லி யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த டேட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அப்படி எலெக்டிவ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்காது. பட் அரியர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்கமிங்கில் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எரர்ஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.